ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் கனிமொழி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தனை சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 25,000க்கு மேலே சம்பளம் சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்சியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுக்கு ஆல்ரெடி திருமணமாகி முறைப்படி விவாகரத்தும் ஆகிட்டதாகவும் இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளுடைய அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகையும் அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்து ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருந்தால் போதுங்க. அவருக்கு திருமணமாக இருந்தாலும் குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா வளர்மதி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையை சார்ந்தவங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல வசதியானவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. ஒரு 3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ங்க, உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ அவங்க தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் இவங்களுடைய ஹஸ்பண்ட் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க ஃபேமிலியில் இவங்களுக்கும் இப்போ மறுமணம் பண்ணதான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதியெல்லாம் முக்கியம் இல்லைங்க. வயது ஒரு 50 வயதுக்குள்ளே இருக்கணும். மணமகன் நல்ல குணமானவராக, எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும். ஓரளவு படித்தவராக இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகையும் அது இல்லாமல் ஒரு வண்டியும் வாங்கி தரதாக சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் பெட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இதுபோன்ற இலவச வரன்களை பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.